ஹாய் கைஸ், வெல்கம் டு வித் ராக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரூபிக்ஸ் கியூப் ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், உங்களால் ரூபிக்ஸ் கியூப் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த ரூபிக்ஸ் கியூப் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எல்லோவோட சைடை கண்டுபிடிச்சிக்கணும். இந்த எல்லோவோட சைடு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒயிட்டோட சைட்ஸ் இருக்குல்ல, கார்னர்ஸ் கிடையாது, சைடு எடுத்து இந்த மேலே இந்த எல்லோ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சைடையும் ஜாயின் பண்ணலாம். இது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மளுக்கு இந்த சைடோட அதோட சென்டரோட ஜாயின் ஆகிருக்கும். ஜாயின் பண்ணணும். நம்ம இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடும் ஜாயின் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கீழே அப்படியே தள்ளி விட்டுறணும். அதே மாதிரி இங்கேயும் ஜாயின் ஆகிருக்கு, இதே அப்படியே கீழே இப்படி தள்ளி விட்டுறணும். அதே மாதிரி தான் சேம் இங்கே இப்போ ஜாயின் ஆகலை. ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதே தான் கீழே போட்டு இதே அப்படியே கீழே போட்டு வேண்டியதான். இப்போ இப்படி ஒரு கிராஸ் வந்திருக்கும், ஒயிட் கிராஸ் நம்ம மேக் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது பண்ணதுக்கப்புறமா இதோட கார்னர்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் எடுத்து அது நம்மளை இந்த ஒயிட் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இந்த ஒயிட்டு இந்த ஒயிட்டுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கீழே இருக்கும்போது அந்த கலர் என்னன்னு பார்த்து அந்த கலரோட சென்டருக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம க்ரீன் சைடுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஹைட் அண்ட் சிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, டவுன் ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் கிளாக் வைஸ், டவுன் கிளாக் வைஸ் அண்ட் லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி பண்ணிட்டோம்னா இங்கே இந்த கார்னர் உள்ளே போயிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் பண்ண போகிறோம். இது இப்போ ரைட்டோட ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரைட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, டவுன் கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், டவுன் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் ரைட் கிளாக் வைஸ். இப்படி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த கார்னரும் உள்ளே போயிடும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த கார்னர் நம்மளுக்கு மேலே இருக்குது. இதை நம்ம கீழே கொண்டு வரணும்னா நான் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் போட்டு இது கீழே இப்படி திருப்பிக்கோங்க, டவுன் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறமா இதை மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா இது கீழே வந்துடும். அவ்வளோதான். இது கீழே வந்துச்சுன்னா இப்போ இது கீழே க்ரீன் இருக்குது. அதே மாதிரி தான் ரைட்டோட அந்த ஹைட் அண்ட் சிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த சைடு பார்த்துருங்க. அடுத்த சைடு இந்த ப்ளூவோட சைடு அதே தான். இப்போ லெஃப்டோட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இந்த ஒயிட்டோட சைடு பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ஒயிட்டோட சைடு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபஸ்ட் லேயரும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம இந்த செகண்ட் லேயரை முடிக்க போகிறோம். செகண்ட் லேயர்னால் இது இந்த செகண்ட் லேயர் முடிக்க போகிறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு சைடாக பார்த்திங்கன்னா ரூபிக்ஸ் க்யூப்பில் பார்த்திங்கன்னா முடிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி ஒவ்வொரு லேயராக தான் முடிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு சைடாக பார்த்திங்கன்னா முடிக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்போ இங்கே இந்த சைடு எடுத்துக்கோங்க, எல்லோவே இல்லாத சைடாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு க்ரீன் இருக்கா, இப்போ இந்த இதை நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணுமா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அப் ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ், up clockwise, left clockwise, face clockwise, up anti-clockwise, face anti-clockwise. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேலே இருந்த இந்த சைடு இங்கே இந்த சைடு வந்துடும். இப்போ நம்ம அடுத்த சைடு பார்த்துடலாம். இப்போ அடுத்த சைடு நம்மளுக்கு மேலே எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை நம்ம மேலே கொண்டு வரணும். ஏன்னா இது நம்மளுக்கு மேட்சிங்கே இல்லை. ஸோ நம்ம இது மேலே கொண்டு வரணும். இது அந்த லெஃப்டோட அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். அப் லெஃப்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், இது மேலே வந்துடும்.
மேலே வந்ததுக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் நான் இப்போ சொன்னேன்ல, அதே ஃபார்முலா தான். அப் அண்ட் கிளாக்வைஸ், லெஃப்ட் அண்ட் கிளாக்வைஸ், அப் கிளாக்வைஸ், லெஃப்ட் கிளாக்வைஸ், அப் அண்ட் கிளாக்வைஸ் அண்ட் ஃபேஸ் கிளாக்வைஸ், அப் அண்ட் கிளாக்வைஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் கிளாக்வைஸ். இப்படி பண்ணதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இந்த சைடும் ஓகேவாக போயிடும், கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை இங்கே கொண்டு வரணும். எல்லாமே லெஃப்டாகவே வருது. ரைட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதையும் நம்ம அந்த லெஃப்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம், அழகாக போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த லெஃப்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டோம். இப்போ வந்து நம்ம இதை கொண்டு வரணும்னா நம்ம வந்து ரைட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ரைட்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் கிளாக் வைஸ், ரைட் கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் அப் ஆன்டி கிளாக் வைஸ், ஃபேஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அப் கிளாக் வைஸ், ஃபேஸ் கிளாக் வைஸ். இப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த இது வந்து வெளில வந்துடுச்சா. இப்போ நம்ம வந்து அதே ரைட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு செகண்ட் லேயரும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். செகண்ட் லேயர் இப்போ முடிஞ்சு. இனி நம்மளுக்கு என்ன முடிக்கணும், இந்த லேயர் அப்புறமா இந்த லேயர். ஸோ இதை முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எல்லோ கிராஸ் வந்து மேக் பண்ணணும். எல்லோ கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபேஸ் அப், ரைட் அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், ஃபேஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து மேலே ஒரு கிராஸ் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு கிராஸ் வரலன்னா நீங்கள் வந்து அந்த கிராஸ் வர்ற வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துடும். இப்போ வந்து நமக்கு இந்த கிராஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் அப், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப், ரைட் அப் 2 times, ரைட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஒரு கிராஸ் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கிராஸ் மறுபடியும் வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடைசியில் வந்து அந்த கிராஸில் அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு மீன் மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும். இந்த ஷேப் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த எல்லோட சைடு முடிக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் அதே ஃபார்முலா தான். ரைட் அப், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப், ரைட் அப் 2 times, ரைட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்லோடது முடிஞ்சு. இப்போ இந்த எல்லோடது முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த லாஸ்ட் லேயர் முடிக்க போகிறோம். இது எப்படி முடிக்கிறதுனா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஒரு சைடு இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ஒரு சாலிடான இது இருக்கும்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அது இப்போ வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஆப்போசிட் பிடிச்சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், ஃபேஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், பேக் 2 times, ரைட் ஃபேஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், பேக் 2 times, ரைட் 2 times. இப்படி பண்ணதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் கிடச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா, ரைட் 2 times, அப், ரைட் அப், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ். இதை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு சைடு உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். இந்த சால்வ் ஆன சைடோட ஆப்போசிட்டை பிடிச்சி ரைட் 2 times, அப், ரைட் அப், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், அப் கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த ரூபிக்ஸ் கியூப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்படி வந்து நான் வந்து சால்வ் பண்ண மாதிரி உங்களாலையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் 1 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ நீங்கள் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி காமிக்கிறோம்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இந்த மாதிரி சில நீங்கள் வந்து பண்ணுறதுனாலேயே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ்.